நீலன். நீலன் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் நீலன் என்பவன் வாழ்ந்தான். உத்தமனான அவனை சிறுவனாக இருக்கும்போது பாண்டிய மகாராஜா தன் எல்லைக்குட்பட்ட வனப்பகுதியில் வேட்டையாடச் சென்றபோது அங்கு சமீபத்தில் இறந்துவிட்டிருந்த வனத் தலைவனும் தலைவியும் அக்குழந்தையை அனாதையாக விட்டிருந்தனர். உறவினர் வளர்ப்பில் இருந்த அவனை மகாராணிக்கு மிகவும் பிடித்துப் போக அவன் பாண்டிய நாட்டு அரண்மனைக்குள் அழைத்து வரப்பட்டான். வனப்பகுதியையும் அரசாங்கத்தின் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மகாராணிக்கும் நீலன் வந்த பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மாறன் என்று பெயர் சூட்டப்பட்டு அவன் வளரும் பருவத்தில் போரில் மன்னர் இறந்தார். மகாராணி மனம் தளராமல் இரு குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு நிர்வாகமும் சிறப்பாக நடத்தி வந்தாள். இருவருக்குமே சமமாக உணவு, உடை, போர் பயிற்சி தரச் செய்தாள். இது ராஜபிரதானிகளுக்கும் உறவினருக்கும் பிடிக்கவில்லை. மகாராணி தங்கள் குலதெய்வ கோவிலில் மாறனுடன் சிவபூஜையில் இருந்தபோது நீலன் தன் வன தெய்வமான மாயோனை தனது அறையில் வழிபட்டான். மற்ற நேரங்களில் மாறனுடன் இருந்தான். பெரியவர்களான பின்பு மாறன் தன் தந்தையைப் போல வனவேட்டையில் பிரியமுள்ளவனாக இருந்தான். மகாராணி கேட்டுக்கொண்டதனால் நீலன் பல தேசத்து இளவரசியர் ஓவியங்களை காட்டியும் மாறனுக்கு பிடிக்காததால் மகாராணி கவலையுற்றாள். நீலன் வீர தீர செயல்களில் வல்லவனாக அஞ்சா நெஞ்சனாக இருந்தான். அவன் எப்போதாவது வனத்துக்கு செல்வதையும் விட்டுவிட்டு அரசாங்க அலுவல்களில் தலையிட்டு துரோக ஒற்றர்களை சிரச்சேதம் செய்தான். பலமிழந்த வீரர்களை நீக்கி புதிய இளைஞர்களை காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை முதலான நால்வடை பகைக்கும் தளபதி பொறுப்பில் இருந்துவிட மகாராணி வற்புறுத்தியும் நீலன் படைகளை சிறப்பாக நிர்வாகம் செய்து எந்த பதவியும் ஏற்காமல் இருந்தான். மகாராணியையும் உடல்நலம் இல்லாதபோது அருகில் இருந்து அன்பாக கவனித்தான். அவனுடைய வீரத்தையும் சில போரில் தளபதியே பின்வாங்கியும் தளராமல் உட்கரமாக போர் செய்து வென்று அந்த சிற்சில ராஜ்யங்களை பாண்டிய பேரரசுடன் இணைத்ததையும் கண்டும் முதலில் பலகாலம் அவனை வெறுத்த மக்களும் ராஜபிரதானிகளும் மனம் மாறி மொத்த சாம்ராஜ்யமும் நீலனின் தலைமைக்கு ஏங்க மகாராணியும் தன் பாசத்தை தள்ளி நீதி வழி நின்று அவனே முடிசூட்டி கொள்ளும்படி சொன்னாள். ஆனால் அவளுக்கு மாறன் மீது இருக்கும் பாசத்தையும் அவர்களுடைய ராஜ பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் மாற்ற விரும்பாத நீலன் மாறனுக்கு சில வீரர்களோடு பல தேசங்களில் பெண் தேடி அலைந்தான். கடைசியில் அவர்களின் பேரரசுக்கு அருகில் தனியாக இருந்த ஒரு சிற்றரசு தேசத்தை அடைந்தான் நீலன். அந்த பகுதியை போரிட்டு அந்த அரசனை சிறைப்பிடித்தான். வழக்கப்படி அந்த ராஜ்யத்தை தங்கள் ராஜ்யத்துடன் சேர்த்த பிறகு அந்த அரசனை சிறை செய்யாமல் அதற்கு பதிலாக அவனுடைய மகள் மாதங்கியை தங்கள் மாறனுக்கு மணம் செய்து தரும்படி கேட்டான் நீலன். திருமணம் முடிந்தது. மகாராணி மகிழ்ச்சி அடைந்து ஒரு நல்ல நாளில் மாறனுக்கு முடிசூட்டப்பட்டது. மாறன் பேரரசனாகிவிட்டான். அவன் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவன், யோசிக்கும் திறன் கொண்டவன். அதனால் அரசவையில் தினமும் மாதங்கியோடு வீற்றிருக்கும் போது வரும் வழக்குகளை எளிதில் முடித்து வைத்தான். பல குளங்களை வெட்டினான், நதிகளை தூர்வாரினான், அணை கட்டினான், குலதெய்வ கோவிலை புனரமைத்தான். இருப்பினும் அவன் பேரழகியான தன் மனைவியுடன் அதிக நேரம் செலவழித்தான். அவளும் அதை விரும்பினான். மாறனுடைய ரசனை கலந்த ஹாஸ்ய பேச்சில் அவள் மயங்கினாள். மாதங்கி வந்ததிலிருந்து தன் கணவனை விடவும் நீலனுக்கு புகழ் நாட்டில் அதிகமாக இருந்ததை அறிந்து பொறாமை கொண்டாள். அவன் என்ன பெரிய இவனா? வனத்தலைவன் தானே, மாபெரும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மாறனாக இருந்தும் நன்றி கெட்ட மக்கள் நீலனை விரும்புகிறார்களே என்று மனதுக்குள் பொறுமினாள். நீலன் தேசத்தின் நீண்ட பெரிய மதில் சுவரில் நடுநிசி மட்டுமே நின்ற வீரர்களின் முறையை மாற்றினான். இரவும் பகலுமாக அதிக வீரர்களை இரு குழுவாக மாறி மாறி நிற்க வைத்தான். அதனால் தூரத்தில் வரும் வெளிதேச ஒற்றர்களும் கள்வர்களும் கண்காணிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர். சிலர் கொல்லப்பட்டனர். இதனால் தேச பாதுகாப்பு அதிகரித்தது. சாம்ராஜ்ய விரிவுக்கும் பாதுகாப்புக்கும் காரணமான நீலனின் புகழ் மேலும் பரவியது. யானை படைகளை மேலும் பலப்படுத்த தன் வனத்தில் இருந்த பல யானைகளை பயிற்சி தர வைத்து கொண்டு வந்தான் நீலன்.
அவ்வாறே குதிரைப்படைகளையும் எந்நேரம் விரைவாக செல்லும்படி தயார் செய்தான். ராஜவாசல் திறக்க முயற்சித்தவுடன் தாக்கும்படியான ஏற்பாடுகள் செய்தான். மாதம் 2 முறை நடக்கும் சிவபூஜை விழாவுக்கு அனைத்து மக்களும் அரண்மனை நோக்கிச் செல்ல அப்போது வரவிருந்த எதிரி தாக்குதலை சமாளித்து துரோகிகளின் சதியை முறியடித்தான். நீலன் பின்பு மாறனிடம் சொல்லி நாட்டின் பல பகுதிகளில் கோவில் நிறுவச் செய்ய மக்கள் தங்கள் பகுதியிலேயே ஒன்று கூடி பூஜிக்கலாயினர். ஒரு நாள் மாறன் மாதங்கியுடன் உரையாடி கொண்டிருக்க அவசர போர் செய்தி கூற தானே நேரில் வந்த நீலன் அவர்களுக்கு பின்னால் இருந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை வெட்டினான். ஆபத்தை உணர்ந்த மாறனின் மனைவி மாதங்கி மெல்ல நீலன் மேல் இருந்த வெறுப்பு நீக்கினாள். மாறனை இருக்கச் சொல்லி நீலன் தானே படையுடன் சென்று வென்று அந்த நிலத்தையும் இணைத்து மாபெரும் பேரரசாக்கினான். ஒரு நாள் மாறனின் மனைவி மாதங்கி திருமணத்துக்கு முன்பு அவளுடைய பக்கத்து நாட்டு இளவரசன் தன்னை மணக்க விரும்புவதாக கேள்விப்பட்டு மறுத்துவிட்டாள். அதனால் சினமுற்ற சிற்றரசன் இப்போது படையெடுத்து நேரில் வராமல் கோழைத்தனமாக சில வீரர்களை அனுப்பி அந்தப்புரத்தில் மாதங்கி தனியாக இருக்கும் வேளையில் பணிப்பெண்களை தாக்கிவிட்டு தூக்கி வரச் செய்தான். பணிப்பெண்கள் சொல்ல நீலன் வீரர்களுடன் சென்று துரத்தி அவர்களை பேரரசின் எல்லை தாண்டுவதற்குள் பிடித்தான். யாவரையும் வென்றான். அவனே தேரில் ஏறி அந்த சிற்றரசனை கொன்றான். அந்த அந்தி வேளையில் பெரிய வாளேந்திய கூட்டத்தில் அவசரத்தில் வந்த நீலன் வாளெடுத்து வராமல் ஆனால் பெரும் உக்கிரத்துடன் தன் இரு கரையிலும் இருந்த குறுவாட்களை கொண்டே அந்த சிற்றரசனை கிழித்து போட்டு குதறியதை கண்ட மாதங்கி அந்த நரசிம்ம மூர்த்தியே நீலனாக வடிவெடுத்து நின்றதை உணர்ந்தாள். நீலனை திருமணம் செய்து கொள்ள யாரும் வற்புறுத்தியும் அவன் மறுத்துவிட்டான். காரணம் இருந்தது. அவன் அரண்மனை விசேஷங்களில் வந்து ஆடல் பாடல் நிகழ்த்தும் பெண்களில் ஒருத்தியை விரும்பினான். முன்பு நீலன் மேல் குரோதமாக இருந்த காலத்தில் மக்களும் ராஜபிரதானிகளும் சேர்ந்து அந்த குலமாதர்கள் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்றும் கலை நிகழ்ச்சி பூஜை தவிர வேறு உலக வாழ்வு அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தடுத்து விட்டனர். இதை கேள்வியுற்ற அந்த ஆடலரசியும் மனம் வருந்தினாள். அவளும் பராக்கிரமசாலியான நீலனை மனதார விரும்பினாள். பின்பு அவள் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியில் வந்து அரண்மனையில் ஆடும்போது மகாராணியும் வருத்தமாக அவளை பார்ப்பதும் ஆடலரசி மன ஏக்கத்துடன் நீலனையே பார்த்து கொண்டு ஆடுவதும் நீலனோ எந்தவித சலனமும் இன்றி இறுக்கத்துடன் இருப்பதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அவன் சிறு வயதில் கணவனை இழந்த மகாராணி தன் வைராக்கியத்தால் நீதி தவறாமல் வாழ்வதை மனதில் பதித்தான். மாறன் பிறந்த பிறகும் கூட இதுவரை இருவரையுமே ஒன்றாக பார்த்து பாசத்துடன் கவனிப்பதை எண்ணினான். மாபெரும் பாண்டிய சாம்ராஜ்ய மக்கள் அனைவரும் தன் மீது கொண்ட நம்பிக்கையை நினைத்தான். பெற்றோரை இழந்து அனாதையான தன்னை சிறுவனாக தன்னை அரண்மனையில் வைத்து மதிப்பு பெற வைத்த மகாராணிக்கு என்றும் மாறாத விசுவாசியாக இருக்கத் துணிந்தான். இப்போது மாதங்கியும் மனம் மாறிவிட்டதால் நாடே அவனை கொண்டாடியது. மாறன் செய்யும் ஒவ்வொரு மக்கள் நலத் திட்டத்தை பொறிக்கும் கல்வெட்டுகளிலும் நீலன் பெயரும் இருந்தது. பாண்டிய சாம்ராஜ்ய அரசாட்சியில் மாறன் காலத்தில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்விலும் நீலன் இருந்தான். மாறன் குடும்ப ஆபத்தை தடுத்து ராஜ்யம் காத்து மகாராணிக்கும் ஆறுதல் சொல்லி ஒரு காவல் தெய்வமாகவே நீலன் திகழ்ந்தான். தனக்கு இருந்த ஒரே ஒரு விருப்பத்தையும் நாட்டு மக்களுக்காக துறந்துவிட்ட நீலனை மக்கள் எந்நேரமும் சிலாகித்து பேசினர். தங்களின் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாகச் சொல்லி அவன் பெயரை சூட்டினர். நீலன் தன் வாழ்நாள் இறுதி வரை மட்டுமல்ல, தான் இல்லாத காலத்திலும் மாறனையும் தேசத்தையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்ற மகாராணியின் சொல்லை காப்பாற்ற தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து வாழ்ந்தான். நீடூழி நின்ற பாண்டிய சாம்ராஜ்ய புகழோடு நீலனின் புகழும் நிலைத்தது. முற்றும்.